இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராய் இறைப்பதம் வருவோம், இறைப்பதம் வருவோம். இறைவனை ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழுவோம், பிரிவினை பிளவுகள் பிணக்குகள் தீர்ப்போம். சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் என்றுமே. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம், பலியில் கலந்திட வருகவென்று அழைத்தோம், குருகுலமே வருக. இறைவனில் இணைந்து இன்பமாய் வாழ குருகுலமே வருக. இறை மக்களே வருக. உலகினை ஆலயமாய் நாமும் மாற்றுவோம், மனதினில் ஆலயமாய் நாளும் மாறுவோம். உலகினை ஆலயமாய் நாமும் மாற்றுவோம், மனதில் ஆலயமாய் நாளும் மாறுவோம். மனிதரை மனிதர் மதித்திட செய்வோம், மனிதம் மகத்துவம் மாண்பினை காப்போம். அன்பாலே அமைப்போம் இறையாட்சி உலகிலே, அன்பாலே அமைப்போம் இறையாட்சி உலகிலே. நண்பர்களாய் இணைந்து உழைப்போம் மண்ணிலே. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. திருப்பலி கருத்து. நகரப்புத்தூர் லூர்து மேரி, மார்டின் ராஜ், மரியலீனா, வீணா குடும்ப நலனுக்காகவும், வெளிநாட்டில் பணிபுரியும் மார்டின் ராஜ் நல்ல முறையில் இருக்கவும், நினைத்த காரியம் நடப்பதற்கு நன்றியாகவும், ஆண்டிமடம் மத்தியாஸ், பாத்திமா மேரி குடும்ப நலனுக்காகவும், மார்டினாருக்கு நன்றியாகவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித மார்ட்டின் தே போரஸ் அவர்களின் ஆண்டு பெருவிழாவை நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உற்சாகமாக கொண்டாட ஆண்டவருடைய இந்த திரு சன்னிதானத்திலே ஒன்றாக குழுமியிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நமது மறைவட்டத்தின் முதன்மை தந்தை அவர்கள் பெயராலும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது மறைவட்ட அருள் தந்தையர்கள் பெயராலும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். நாம் அனைவரும் நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுக்கின்றோம். கடந்த ஓராண்டு முழுவதும் நமது பாதுகாவலர் வழியாக இறைவனிடம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து உதவிகளுக்கும் நன்றி சொல்லுவோம். அடுத்த ஆண்டு நமக்கெல்லாம் நமது பாதுகாவலுடைய வலிமையான பரிந்துரையால் நாம் கேட்கின்ற வரங்கள் அனைத்தும் கிடைக்கப் பெறவும், நம்முடைய குடும்பங்களுக்கு இறைவனுடைய ஆசி நிரம்ப கிடைக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக நமது பாதுகாவலருடைய ஆன்மீகத்தை பின்பற்றுவோம். அவர் ஏழை எளிய மக்கள் மீது, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட மக்களுக்கு யாருமே மருத்துவம் பார்க்க முன்வராத நிலையில், அவர்களுக்கு உதவி செய்ய முன்வராத நிலையில் அவர்களுக்கு இவர் மருத்துவம் பார்த்தார். சமூகத்தின் விளிம்பிலே வாழ்ந்த மக்கள், தேவையில் இருந்த மக்கள் எல்லாம் காயப்பட்ட இயேசுவை அவர் கண்டார். அந்த இயேசுவை அன்பு செய்கின்றபடியிலே அவர் அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தார். தான் சார்ந்திருந்த சபை, டொமினிக்க சபையிலே அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்த சூழ்நிலையில் தன்னை அந்த சபைக்காக அடமானம் வைப்பதற்கே முன்வந்தார். அந்த அளவுக்கு தன் சபையை நேசித்தார், மக்களை நேசித்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நேசித்தார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நம்ம ஆண்டிமடம் இறை சமூகம் அவரைப் போல ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்றவர்களாக, அன்பிலும் நாம் ஒற்றுமையிலும் ஒன்றாக இருக்கின்ற நல்ல குடும்பமாக வளர்வதற்கும் அவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு நிரம்ப கிடைக்க இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். நாம் இந்த திருப்பலியில் தகுந்த விதத்தில் கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவரோட மன்னிப்பு வேண்டுவோம். தூய்மையான உள்ளத்தோடு இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள நம்மையே நாம் தயார் செய்வோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
என் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மார்ட்டினை அவரது தாழ்மையின் பாதையில் வழிநடத்தி விண்ணக ஆட்சிக்கு இட்டு சென்றீரே. அவரது தலை சிறந்த எடுத்துக்காட்டை நாங்கள் இப்பொழுது பின்பற்றவும், அதனால் அவரோடு விண்ணக ஆட்சிக்கு உயர்த்த பெறவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். இயல் 6. கடவுளின் வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராஃபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராஃபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உம்மை பார்க்கிறேன், என்னுதவி உம்மிடமே, என்னுதவி உம்மிடமே. உள்ள
உள்ளம் உடையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. சீரகை இழந்த பறவை போல உள்ள கிளையாய் கரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா? பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா? உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா? பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா? பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம், படித்தவன் நீர் என்னை மறப்பதில்லை. உலக உறவுகள் ஒதுங்கி செல்லலாம், உன்னத நீர் என்னை பிரிவதில்லை. இறைவா, நீர் என்னை பிரிவதில்லை. உள்ளம் உறையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? திசை மாறும் பழகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீர் வாருமே. எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே. இறைவா, வலுவூட்டி வழிகாட்டுமே. உள்ளம் உறையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள்
கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை போல ஒடிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என்னுறவி உம்மிடமே உம்மை பார்க்கிறேன். என்னுறவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. தூய்மையானவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நிகழ்வுகளை உங்களிடத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். ஒரு ஹோட்டலில் நிறைய ஒரு மலிவான ஹோட்டல், அதாவது விலை குறைவாக விற்கக்கூடிய ஒரு ஹோட்டல். அந்த இடத்துக்கு எல்லா ஏழை மக்களும் அதிகமாக சாப்பிட வருவாங்க. ஒரு நாள் அப்படியெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க போகும்போது அந்த கடைக்காரர் சொல்கிறார், யாரும் காசு கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு ஒருத்தர் காசு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். பார்த்தாங்க, ஒரு காரில் ஒருத்தர் வந்தார், அவர் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டார். அந்த காரில் ஒரு வசனம் எழுதியிருந்தது. இது ஒரு சம்பவம். அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு வயதான முதியவர் பஸ்லேருந்து இறங்குறார். இறங்கின உடனே அவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறார், யாரும் இல்லை அவருக்கு. இறங்கும்போது அவருக்கு மயக்கமாக வந்து விடுகிறது. அந்த பஸ் ஸ்டாண்டில் மயக்கம் போட்டு விழுகின்றார். விழுந்த உடனே அங்கேயே கிடக்கிறார். அவர் அங்கேயே இயற்கை உபாதைகள் எல்லாம் கழித்து விட்டு அங்கேயே கிடக்கிறார். பார்க்குறவங்கெல்லாம் முகம் சுழிச்சிட்டே போயிட்டுருக்குறாங்க. யாருமே பக்கத்தில் வரல. ஒருத்தர் ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர், அவர் வந்தார். அவரை பார்த்து அப்படியே தூக்கிட்டு போய் அவரை கழுவி குளிப்பாட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்து அவரை அனுப்பி வைத்தார். அவர் கார்லேயும் ஒரு வசனம் எழுதியிருந்துச்சு. அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? சொன்னால் தான் தெரியுங்கிறீங்க. இப்போ இந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்வுகளில் மனிதர்கள் பல நேரங்களில் நாம் சுயநலம் மிக்கவர்களாக இருக்கின்றோம். அதே ரோட்டில் இன்னொரு அடிபட்டு விழுகின்றான்.
விழுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அதை விட்டு ஓடி போய்கிறார்கள். அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. நீங்களே வரீங்க, போயிட்டுருக்கீங்க, ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்குது, நடந்து எல்லாம் அப்படியே கிடக்குறாங்க, என்ன செய்வீங்க? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்கீங்க. ஜென்ரலாக டவுனில் என்ன செய்வாங்க மக்கள்? உடனே அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்க. நமக்கு ஏன் வம்பு? ஏன்னா ஏன் வம்புனா ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? உதவி செஞ்சான்னா ஏன் பயப்படுறாங்க? போலீஸ் தொல்லை வரும், ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு. நான் ஒரு நாள் பயணம் செய்துட்டு இருந்தேன் காரில். எனக்கு முன்னால் ஒரு கார் போய் கொண்டிருந்தது. ஒரு மேட்டில் ஏறுகின்றோம். மேட்டில் ஏறும்போது எனக்கு முன்னால் அந்த கார் மேட்டில் ஏறி அந்த பக்கம் மறைஞ்சிருச்சு, எனக்கு தெரியல. இந்த காரில் மேலே ஏறி நான் போகும்போது பார்த்தா அந்த மேட்டில் போய் பார்க்குறேன், கொஞ்சம் தூரத்தில் அந்த கார் போயிட்டுருக்கு. அந்த கார் அப்படியே பல்ட்டி அடித்து அந்த ரோட்டை விட்டு கீழே போய் விழுவுது. ஒரே மண்ணு புகையாக கிளம்புது. ஓடி போய் நிறுத்தி அந்த இடத்துல போய் பார்த்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் அங்கே போய் இறங்கி பார்த்தா காருக்குள்ளே யாரையுமே காணோம், வெறும் கார் கிடக்கு. இப்போ தானே நம்ம கண்ணு முன்னால் தானே விழுந்துச்சு இந்த காரு, எப்படி ஒருத்தனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு யோசனை. ஒருவேளை அந்த கார்லேருந்து இருந்தவன் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், அதனால் கொஞ்சம் பின்னால் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னால் வந்து ஒரு 50 அடி வந்து பார்த்தா ஒரு இளைஞன் கிடக்கிறான். சரி, அவனை போய் காப்பாற்றலான்னு பக்கத்தில் போனால் அவன் மண்டை உடஞ்சி மூளை தனியாக வெளியில் வந்து கிடக்கு. அப்போ சரி, இனிமேல் இவனை ஒன்றுமே செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு நின்று கொண்டிருக்கும்போது இன்னொருத்தர் பைக்கில் வர்றார். இன்னொருத்தர் பைக்கில் வந்து, என்ன சார் பார்க்குறீங்கன்னா, கார் விழுந்து கிடக்கு சார், பையன் இங்கே அடிபட்டு கிடக்கிறான் அப்படின்னு. அந்த போய் அந்த காரை பார்த்துட்டு வந்த ஒரு வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு ஓடியாரார். ஐயோ 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 ஐயோன்னு. ஏன் சார்? ஏன் கார் சார் அது? இப்போ விழுந்துருக்கிறவன் என் மகன் சார், இப்போ தான் லீவுக்கு வந்தான், காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன்ட்டு வந்துட்டு எங்களை இறக்கி விட்டுட்டு முன்னாடி காரில் போயிட்டுருக்கான், நான் பின்னால் பைக்கில் வந்திருந்தேன் அப்படின்னா அவரை நான் பிடிச்சிக்கிட்டேன் இருக்கி. சார் அங்கே போகாதீங்க, அவனை இனிமேல் காப்பாற்ற முடியாது, இறந்துட்டான். நீங்கள் யாராவது சொல்கிறவங்ககிட்ட சொல்லணும்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணோம். ஏற்க 100க்கு 108க்கெலாம் ஃபோன் பண்ணோம். வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு இருந்தால் எங்களுக்கு தொடர்ந்து ஃபோனு, எப்போ பார்த்த, எங்கே பார்த்த, நீங்கள் என்ன ஊருன்னா. நான் சொன்னேன், ரோட்டில் போகிறோம், உதவி செஞ்சோம், பார்த்துட்டேன், நீ எடுத்துகிட்டு போயிட்ட, அதோட நிறுத்திக்க, பேசக்கூடாது அப்படின்னு தொல்லை பண்ணாது அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் ரோட்டில் அடிபட்டு யாராவது இருந்தால் தைரியமாக போய் காப்பாற்றலாம். ஏன்னா நம்ம நாட்டிலே சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, ரோட்டில் யார் அடிபட்டிருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த உதவி செய்தவர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, போலீஸோ மற்ற அதிகாரிகளோ போய் தொல்லை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளியராக உத்தரவு இருக்குது. அதனால் நம்மலாம் செய்யலாம், பயப்பட வேண்டாம். இப்போ இதுபோல் ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுயநல உலகம். தந்தை, மகன், பிள்ளைகள் இவர்களுக்குள்ளே இன்றைக்கெல்லாம் வந்து சுயநலம் வந்துருச்சு. கூட்டு குடும்பமே இன்றைக்கி இல்லை. அப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஒருவர் நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது, அருமையான வசனம். அது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் அந்த வசனத்தை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய காலேஜில் எழுதினார், நோட்டீஸ் போர்டில். அந்த இதில் வந்து மாணவர்கள் பல ஊர்களிலிருந்து படிக்கக்கூடியவர்கள், அந்த மாணவர்கள் பல நாட்டின் பல திசைகளிலிருந்து வந்தவர்கள் அந்த வசனத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் கன்னியாகுமரியில் எழுதி போட்டான், ஒருத்தன் சென்னையில் எழுதி போட்டான், ஒருத்தன் பெங்களூரில் எழுதி போட்டான். அப்படியே உலக நாடு முழுவதும் பரவியது. அந்த வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் ஆகிவிடாதுல்ல. என்ன வசனம்னா, அன்பை ஆங்காங்கே விதையுங்கள், அழகை ஆராதியுங்கள். இந்த வசனம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் தான் இது, நிறைய இந்தியா முழுக்க பரவியிருக்கு. அன்பை ஆங்காங்கே விதையுங்கள், அழகை ஆராதியுங்கள். எல்லா இடத்துலையும் அன்பை விதைத்து செல்லுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்குறோம், சுயநலத்தை உடைத்து கொண்டு மக்கள் வருகின்றார்கள். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போடுறான், நாங்கள் எல்லாம் பனைமரம் நட்டோம்,
எல்லா இடத்துலையும் பனை மரம் நட்டோம், எங்கள் ஊரில் குளத்தை தூர் வாரணும், வாய்க்காலை சரிப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி ஃபேஸ்புக்கில் போடுறான், சோஷியல் மீடியாவில் போகிறான். இதுதான் தேவை நமக்கு இன்றைக்கி. இந்த சுயநலத்தை தான் தனது என்ற வாழ்க்கை இல்லாமல் பொதுநலம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு தேவை இன்றைக்கு. ஏனென்றால் இந்த சுயநலத்தால் விளைந்ததை தான் நாம் அனுபவிக்கிறோம். இப்போ எப்படி இருக்குது? இங்கே குழுன்னு இருக்கா? எப்படி இருக்குது இப்போ? நமக்கு நல்லா இருக்குல்ல? இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? இதுக்கு நம்ம தான் காரணம். எல்லா மரத்தையும் வெட்டினோம், மணலை அள்ளினோம், மலையை உடைச்சோம், எல்லாத்தையும் பண்ணோம். இது மாதிரி போய்கிட்டே இருந்தால் இன்னும் என்ன சொல்ல போகிறாங்க? கொஞ்ச நாளில் இதை விட இன்னும் மோசமாகும். இப்போ எப்படி இருக்குன்னா, நம்மலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பாவம் பண்ணால் செத்தவொடனே எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். அங்கே எண்ணெயில் போட்டு வறுப்பாங்க. அந்த வறுவல் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு வறுவல். இப்போயே வறுக்க ஆரம்பித்தாச்சு எல்லாரையும். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாரையும் வறுத்துருவாங்க போகுது. இதெல்லாம் சுயநலத்தால் வந்தது. ஆகவே தான் கடவுள் என்ன செய்கின்றார்? அன்பை இந்த உலகத்திலே விதைப்பதற்காக வருகின்றார். கடவுள் அன்பை விதைப்பதற்காக வருகின்றார். இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் என்ன சொல்கின்றார்? தன் மகன் மீது அன்பு கூறுகின்றார், மகன் நம்மீது அன்பு கூறுகின்றார், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகத்திலே கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் நல்லவர்களாக வாழ முடியும். இதற்காக தான் கடவுள் நம்மை அன்பு செய்தார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூறுகின்றார். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூறுகின்றார். அதற்கு அந்த அன்பின் காரணமாக என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கடவுள் பார்த்தோம். முதல்ல கடவுள் தந்தை கடவுள் என்ன செய்தார்? உலகத்தை அன்பு செய்து மகனை அனுப்புகிறார். மகன் என்ன செய்கிறார்? 13வது வசனம் 15வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு, சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இப்போ தந்தை கடவுள் உலகை அன்பு கூர்ந்து மகனை அனுப்புகிறார். மகன் என்ன செய்கிறார்? தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கின்றார். 2வது ஸ்டெப்பு வந்துருச்சு. இப்போ 3வது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை இயேசு சொல்கிறார். தந்தைய கதை முடிஞ்சிச்சு, மகன் கதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செய்யணும். நம்ம வேலை என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா 15:10, நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூற வேண்டும். இதுதான் நம்மிடத்திலே இயேசு எதிர்பார்க்கின்றார். ஆகவே இந்த கடவுளுடைய அன்பு 3 நிலைகளில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தந்தை அன்பு கூர்ந்து மகனை அனுப்புகிறார், மகன் நமக்காக உயிரை கொடுக்கிறார். அந்த மகன் நம்மிடத்திலே செய்கிறார், நான் உங்களுக்கு உயிரை கொடுத்தது போல் நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றார். இப்போ நாம் அன்பு செய்யணும். இந்த நம்ம மனித அன்பு என்பது 3 பரிணாமங்களை கொண்டது. முதல் பரிணாமம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறேன், நீங்கள் அதிகமாக இருக்கிறதுலே அதிகமாக அன்பு செய்கிறது யாரை அன்பு செய்வீங்க? அம்மா அப்பாவையா? இயேசுவை? ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசக்கூடாது. நம்ம இயேசுவை அன்பு செய்கிறதெல்லாம் சரி, நம்ம உலகத்தில் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோம்? தாய் தந்தையை. இது உண்மை. அது சாமியார் யாரை போட்டு உடச்சிட்டாங்க. யாரை அதிகமாக அன்பு செய்கிறோம்? நம்மை தான் நம்ம அன்பு செய்கிறோம். தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். புரியுதா? தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சான்? குட்டி குரங்கோட ஒரு குட்டையில் மாட்டிக்கிச்சான். அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உடனே குரங்கு குட்டியை தூக்கி கையில் வச்சுக்கிச்சு. தண்ணி மேலே வரவும் தூக்கி தோளில் வச்சுக்கிச்சு. தண்ணி இன்னும் மேலே வரவும் தூக்கி தலையில் வச்சுக்கிச்சான். தண்ணி முழுக போகிறப்ப தண்ணி வாயுக்குள்ளே போகணுன்னு என்ன செஞ்சுதான்?
குட்டியை தூக்கி விட்டாச்சிட்டு அது தப்பிச்சு ஓடிடுச்சான். இதுதான் உண்மை. நம்ம அன்பு செய்கிறோம். இப்போ இங்கே வேர்க்குது, உடனே என்ன செய்வீங்க? உடனே எங்கே காற்று வருதோ அங்கே போய் உடனே நீங்கள் போய் உட்காந்துருவீங்க. அம்மாவுக்கு வேர்க்குதா, அம்மாவுக்கு காற்று வருதான்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? நம்ம காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்ப்போம். அம்மா நீங்கள் வாழ்ந்த பக்கம் உட்காருன்னு சொல்லி. இதுதான் தன்னை அன்பு செய்தான். அதுதான் மானிட தத்துவம். இது கடவுளால் அமைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அமைக்கப்பட்டது. தன்னைத்தானே அன்பு செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் வந்து 2-3 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க சாப்பிட்றதுக்கு. என்ன செய்வாங்க பிள்ளைங்கள்லாம்? அப்படியே எடுத்து முதல்ல மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படி தான் சாப்பிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அடித்து பிடிங்கி தின்றுவான் இல்லையா? செய்யமாட்டோமா? ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கீங்க. இயல்பாக வீட்டில் என்ன நடக்கும்? நீங்கள் பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு கொடுத்து பாருங்கள், அழுகும். பக்கத்து ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் கொடுங்க, உடனே அழுக ஆரம்பிச்சிடும். அதை வாங்கி கொடு. இதுதான் மனுஷனுடைய இயற்கை. தன்னைத்தானே அன்பு செய்தல். ஒரு மனிதன் தன்னை அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்யவில்லை என்றால் அவன் இறந்து போயிடுவான். அவனால் உயிர் வாழ முடியாது. தன்னைத்தானே அன்பு செய்கின்றான். ஆகவே அது முதல் பரிணாமம். ஆகவே தான் கடவுள் என்ன செய்கின்றார்? இயேசு என்ன சொல்கின்றார்? நீங்கள் அன்பு செய்வதற்கு, அடுத்தவங்களை அன்பு செய்வதற்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறார். நீங்கள் எப்படி அன்பு செய்யணுமா மற்றவங்கள? உன்னை நீ அன்பு செய்வது போல் மற்றவர்களை அன்பு. ஏன் அதை சொன்னார்? நாமெல்லாம் யார்? முதல்ல நம்மளை அன்பு செய்கிறவங்க. அதனால தான் தெரியும் அவருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை நீ அன்பு செய்கிறது போல் மற்றவரையும் அன்பு செய் என்கிறார். ஆகவே முதல் பரிணாமம் என்னவென்றால் தன்னைத்தானே அன்பு செய்தல். அடுத்தது தான் மற்றவர்கள் மீது அன்பு கொள்தல், அடுத்தவர் மீது அன்பு கூறுதல். நாம் பார்க்கின்றோம், அடுத்தவர்கள் மீது நாம் அன்பு கூறுவது என்பது 2வது முறை. அது மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றவர்களை அன்பு செய்தல், பல இது சொல்லிகிட்டே போகலாம். 3வதாக நம்ம பார்க்கிறோம், அதுதான் இயற்கையை அன்பு செய்தல். இப்படி 3 பரிணாமம் இருக்குது. அதாவது தன்னை அன்பு செய்தல், அடுத்தவர்களை அன்பு செய்தல், அதையும் தாண்டி நாம் வரும்போது இயற்கையை அன்பு செய்கின்றோம். நம்ம பிரான்சிஸ் அசிசியாரை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், சூரியனை பார்த்து சகோதரனே அப்படிம்பாரான், சந்திரனை பார்த்து சகோதரியே அப்படி. அது மாதிரி குருவிகள் பறவைகள்லாம் பார்த்து சகோதர சகோதரிகளேன்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு இயற்கையை அன்பு செய்தவர். ஞானத்தில் முதிர்ந்து விட்டோம்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அன்பு செய்ய ஆரம்பிப்போம். நம்ம பகுதியில் வாழ்ந்த வள்ளலார் சொன்னார், என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடிட்டுருக்கு, அதை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல, பொறுக்க முடியல என்று சொல்லுகின்றார். அதுதான் அடுத்த ஒரு பரிணாம நிலை. இந்த ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் நல்ல கார்டன்லாம் வச்சுருக்காங்க, அருமையாக தோட்டம்லாம் வச்சு அப்படியே உள்ளே போகும்போது ஏதோ ஒரு பூங்காவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தோட்டம்லாம் வச்சு செஞ்சுருக்காங்கன்னா, பெரும்பாலும் அந்த மாதிரி வீட்டில் போனீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பழகுவதற்கு இனிய உள்ளவர்களாக இருப்பார்கள். அது ஒரு அடையாளம். 1-2 எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கலாம். பெரும்பாலும் அந்த செடி கொடிகளை நேசிக்கின்றவர்கள், இயற்கையை நேசிக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த அன்பின் பரிணாமத்தில் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதை தான் நம்ம 3வது கட்டமாக பார்க்கிறோம், இயற்கையை நேசித்தல். அந்த இயற்கையை நேசிக்கின்ற பொழுது தான் நாம் இந்த கடவுளுடைய அன்பு நிறைவு பெறுகின்றது. ஆகவே தான் நாம் கடவுளுடைய அன்பை இவ்வாறு 3 பரிணாமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் இவ்வாறு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் இந்த இறைவாக்கு வழியாக நமக்கு கூறுகின்றார். இன்றைக்கு நிறைய லாசர்கள் இருக்கின்றார்கள். நிறைய சமாரியா செல்லுகின்ற, எரிக்கோ செல்லுகின்ற அந்த வழியில் நல்ல சமாரியன் உதவி செய்தானே, அதுபோல் குற்றுயிரும் குலையுரிமையாக கிடக்கின்றவர்கள், உதவி வேண்டுகின்றவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை போலியானது என்பதை யோவான் நற்செய்தி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் யோவான் மிக தெளிவாக சொல்லுகின்றார். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு
தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர். தன் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே நாம் கண்ணால் காணுகின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவில்லை என்றால் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. அதனால் நான் கடவுளை அன்பு செய்கிறேன்னு யாராவது சொன்னால் முதல்ல நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நான் மற்றவர்களிடத்தில் என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, மற்றவர்களிடத்தில் இருக்கிற உறவு சரியில்லை என்றால் நான் ஒரு பொய்யன் இல்லையா? ஆகவே இந்த அன்பை விதையுங்கள், ஆங்காங்கே விதையுங்கள், அழகை ஆராதியுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை பின்பற்றி எப்படி பல பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல் அதை விட ஒரு படி மேலே போய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். நான் உங்கள் மீது அன்பு கொண்டது போல நீங்களும் ஒருவர் மீது அன்பு கொள்ளுங்கள் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். புனித மார்ட்டினார் இந்த அன்பு விதைகளை தான் விதைத்தார், எல்லா மக்களிடத்திலும் விதைத்தார். அதனால்தான் இன்றைக்கு அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை பாதுகாவலராக கொண்டுள்ள இந்த பங்கு மக்கள் நாம் அனைவரும் அன்பின் விதைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை, எண்ணங்களை, இயக்கங்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். தூபம் போலென்றவம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஆனந்தத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலை பெற்று இவ்வுலகில் அவரின் விழுமியங்களை உலகமெங்கும் சான்று பகர அவர் சொல்லிக் கொடுத்தபடி வாழ்ந்து காட்டிட தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலென்றவம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அன்பே உருவான எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அனுப்பும் துணையாளரை கொண்டு எங்கள் குடும்பங்களில் அன்பும் நட்புறவும் தழைத்திடவும், எமக்கு அடுத்திருப்பவரை கண்டு கொள்ளவும், அதன் மூலம் உமது இரக்கத்தின் இறையாட்சியை பறைசாற்ற எமக்கு ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலென்றவம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இரக்கமுள்ள எம் இறைவா, உலகமெங்கும் துன்புறும் திரு அவையை கண்ணோக்கும். உமது பணியின் நிமித்தம் துன்பப்படும் உமது ஊழியர்களையும் மற்றும் உம்மை ஏற்றுக்கொண்ட மக்களையும் பாதுகாத்து அவர்களை இறை நம்பிக்கையில் வேரூன்றி வளர்ந்திடவும், அவர்களை துன்புறுத்துவோர் மனமாறி நல்ல வழியில் நடந்திடவும் உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலென்றவம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அனைவருக்கும் மீட்பராகிய எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோர் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களின் வாழ்வு ஒளிமயமானதாய் இருக்கவும், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கவும்,
உமது உயிருள்ள சாட்சிகளாய் உலகில் வரம் தர வேண்டுமென்று இறைமகன் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய தந்தையே இறைவா, இவ்வேளையில் உலகெங்கும் அன்னையர் தினம் கொண்டாடும் நாங்கள் அன்னை மரியாளை போல் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் சக்தியாகவும் பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும் கலங்கரை விளக்காகவும் இருந்து எங்களை வழி நடத்திட எங்களின் அன்னையர்களுக்கு தேவையான இறை அருளையும் உள்ள சுகமும் உடல் சுகமும் தர வேண்டுமென்று புனித மார்ட்டின் தே போரஸ் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவீர் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். இன்னும் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா மண்ணில் விழுந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. கோதுமை மணி போல நானும் வந்தே, திராட்சை கொடியோடு இணைந்து நின்றே. வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை பேச்சிட கொண்டு வந்தே. தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன் தருவார். இறைவா இறைவா எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் மீட்புக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருளை ஏற்றருள உண்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக புனித மார்ட்டினின் பரிந்துரையால்
பாவ கவர்ச்சிகளை விட்டு விலகவும் விண்ணகத்தில் இருப்போரை நெருங்கி வரவும் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறந்த மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளியும் கிணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே தங்கள் பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகின்ற இப்பங்கு மக்கள் அனைவரையும் நீ நிறைவாய் ஆசிர்வதியும். இன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்றி நீர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற குடும்பங்களையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதியும். குழந்தைகளையும் சிறுவர்களையும் வாலிபர்களையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதித்து நல்ல ஒழுக்கமும் பண்பும் தெய்வ பக்தியும் உள்ள பிள்ளைகளாக அவர்களை இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர் யாரையும் நினையாத ஆன்மாக்கள் நண்பர்களையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலம் புனித மார்ட்டின் தி போரஸ், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தெய்வமே தெய்வமே அஞ்சலி, என் தெய்வமே தெய்வமே அஞ்சலி, தீபாஞ்சலி தீபாஞ்சலி மாபரன் இயேசுவுக்கு தீபத்தால் அஞ்சலி, தீபத்தால் அஞ்சலி. ஓ தெய்வமே தெய்வமே அஞ்சலி, என் தெய்வமே தெய்வமே அஞ்சலி, தூபாஞ்சலி தூபாஞ்சலி மாபரன் இயேசுவுக்கு தூபத்தால் அஞ்சலி, தூபத்தால் அஞ்சலி. ஓ தெய்வமே தெய்வமே அஞ்சலி, என் தெய்வமே தெய்வமே அஞ்சலி, மலரஞ்சலி மலரஞ்சலி மாபரன் இயேசுவுக்கு மலராலே அஞ்சலி, மலராலே அஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும், என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் வைத்தருளும், என் மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோன், பேறு பெற்றோன்.
என்னுள்ளம் உனக்காய் ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. உமக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, நிறைவாக வாழ்வின் நிறைவாக. இன்னுள்ளம் உமக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. நீ இன்றியமையாது என் உலகம், வேறின்றி நில்லாது செழுமை மரம். நிலவின்றி ஒளிராது இரவின் முகம், மலரின்றி சிரிக்காது நல் வசந்தம். நீதானே எந்தன் ஆதாரம், உன்னில் வாழ்ந்தாலே பலன் ஏராளம் இறைவா. எனவே கிளையாய் கொடியோடு செடியாய் வா 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 இறைவா, வா 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 இறைவா. என்னுள்ளம் உமக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. மனம் தேடும் இன்பங்கள் கிடைப்பதில்லை, மாறாத செல்வங்கள் உலகில் இல்லை. பிரியாத சொந்தங்கள் தரையில் இல்லை, இரவாத வாழ்வென்று இகத்தில் இல்லை. நீதானே வாழ்வின் உணவாவாய், எனக்கு நிலையான வாழ்வின் வரம் தாராய் இறைவா. உன்னை உன்பேன் இறைவாழ்வு காண்பேன், வா 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 இறைவா, வா 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 இறைவா. என்னுள்ளம் உமக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. என்னுள்ளம் உமக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, நிறைவாக வாழ்வின் நிறைவாக. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித மார்ட்டின் தே போரஸ் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் என் பங்கின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருவிழாவில் நீங்கள் பக்தியோடு பங்கு பெற்று புனித மார்ட்டின் தே போரஸினுடைய பரிந்துரையால் அனைத்து வரங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அதே போல் இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற பிற மத சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழா புனித மாற்றினார் உங்களுக்கு நிறைய அருளை தர வேண்டும் என்று உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விழாவில் கலந்து கொண்டு
நாம் அனைவரும் இறை அருளை நிறைவாக பெறுவதற்காக ஜெபிப்பதற்காக அருட்தந்தையர்கள் அனைவரும் நம்முடைய ஜெயங்கொண்டம் மறைவட்ட அருட்தந்தையர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் திருப்பலியை நிறைவேற்றி தலைமையேற்று மறைவுரையாற்றி நமக்காக ஜெபித்த நம்முடைய வட்டார முதன்மை குரு பேரருட் திரு ரோச் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். அதே போல எல்லா அருட்தந்தையர்களும் இங்கு இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக எல்லா நிகழ்வுகளிலும் நம்மோடு இணைந்து இருக்கின்ற மேலெழுவாய் கல்லூரியினுடைய அதிபர் தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களுக்கும், பட்டணங்குறிச்சி பங்குத்தந்தை அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கும், வரதராஜன்பேட்டை பங்குத்தந்தை அருட்தந்தை ஃபெலிக்ஸ், உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை வில்லியம், டான்போஸ்கோ இல்லத்திலிருந்து இல்லத்தந்தை கமாலியல் அவர்களும், பள்ளியினுடைய முதல்வர் தந்தை செபாஸ்டின் அவர்களும் வந்திருக்கிறார்கள். சலேத் மாதா நிர்வாக தந்தை அருட்தந்தை தாமஸ் சைமன், தென்னூர் பங்குத்தந்தை லியோ டொமினிக் நல்லூஸ், கீழ்நெடுவாய் பங்குத்தந்தை செல்வராயர், குமிழங்குழி பங்குத்தந்தை வின்சென்ட், வடவீக்கம் பங்குத்தந்தை ஆண்டனி ஜோசப், வடவீக்கம் பள்ளியிலிருந்து பள்ளியினுடைய முதல்வர் அருட்தந்தை பர்னபாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நடுவலூர் பங்குத்தந்தை ஜோசப் தன்ராஜ், குழுமூரிலிருந்து பள்ளியினுடைய முதல்வர் அருட்தந்தை சாந்தகுமார் அவர்களும், செந்துறை பள்ளியினுடைய கரஸ்பாண்டன் அருட்தந்தை ஜோசப் கெனடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சூசைப்பூர் பட்டினத்திலிருந்து அருட்தந்தை ராஜா வந்திருக்கிறார்கள். பாப்பாக்குடியில் ஒரு தியான இல்லம் இருக்கிறது, அங்கிருந்து அருட்தந்தை டேனியல் ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து அருள் தந்தை செபாஸ்டின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். இவர்கள் அனைவரும் நமக்காக நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த அருட்தந்தையர்களுக்காக புனித மார்ட்டின் தேப்பரஸ் வழியாக இறைவனிடத்திலே மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நமக்கு அருகாமையிலிருந்து அருட்சகோதரிகளும் நம்முடைய மகிழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். வரதராஜன்பேட்டையிலிருந்து அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல பட்டணங்குறிச்சியிலிருந்து அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே வந்திருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த விழா சிறப்புற நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள், நிறைய பேர் தங்களுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருட்சகோதரிகள் பீடத்தை அலங்காரம் செய்து பூக்களை அலங்காரம் செய்து தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய கூவத்தூர் பெத்லமைட் அருட்சகோதரிகள் அவர்களுடைய தலைமை அன்னைக்கும் குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து பணியாற்றுகின்ற 2 அருட்சகோதரிகளுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றிகள். பாடற் குழுவினர், இளைஞர்கள், பீட சிறுவர்கள், உபதேசியார், உத்தமராயர், மின் அலங்காரம் செய்கின்ற சீனு ரேடியோஸ், இன்னும் இன்றைய தினம் அன்னதானம் தயாரிக்க உதவுகிறவர்கள், மேலுதாளம் இசைக்க இருக்கின்றவர்கள், இப்படி எல்லா நிலைகளிலும் உதவுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல காவல்துறை நண்பர்களுக்கும் மின்சார துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி கருத்துக்கள் சப்பரமொய்பம் செய்வதற்கான கருத்துக்கள் கொடிமரத்துக்கு அருகாமையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதில் எழுதி கொள்ளலாம். நாளைய தினம் காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம் இருக்கும். கொடியிறக்கத்தை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். இதுவரை அன்னதானத்திற்காக உதவி செய்திருக்கின்றவர்கள் ஜார்ஜ் இசபெல்லா குடும்பத்தினர் ரூபாய் 1000, லூர்து சாமி சகாய மேரி குடும்பத்தினர் ரூபாய் 500, சூசைதாஸ் உத்தரை மேரி குடும்பத்தினர் ரூபாய் 2000, மணிகண்டன் ஷீலா குடும்பத்தினர் ரூபாய்
900. வின்சென்ட் சாந்தாமலி குடும்பத்தினர் 1000. பீட்டர் சமரசு மேரி குடும்பத்தினர் 500. மணிமொழி விக்டோரியா குடும்பத்தினர் 3000. ஆனந்தராஜ் மகாலட்சுமி குடும்பத்தினர் 1000. அருமைதாஸ் டெய்சி குடும்பத்தினர் 2000. சூசை மரிநாதன் ஜெனவா மேரி குடும்பத்தினர் 1000. உத்தமராயர் ஜென்சி மேரி குடும்பத்தினர் 1400. லூர்து சேவியர் சோனாமல் குடும்பத்தினர் 500. இருதயராஜ் ஜோரைக்கு மேரி குடும்பத்தினர் 100. அம்ப்ரோஸ் சவரியம்மாள் குடும்பத்தினர் 400. பிரிட்டோ ஜெகநாதன் சந்தன மேரி குடும்பத்தினர் 500. இயேசுதாஸ் வேளாங்கண்ணி குடும்பத்தினர் 1000. ஆரோக்கியராஜ் ஜோஸ்பின் மேரி குடும்பத்தினர் 500. வின்சென்ட் லீனா மேரி குடும்பத்தினர் 1000. சகாயராஜ் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் 2000. பெரியநாயகசாமி அமுல் குடும்பத்தினர் 1000. ஸ்டீஃபன் சார்லி குடும்பத்தினர் 1000. ஆரோக்கியசாமி சுந்தரம் சுஜாதா குடும்பத்தினர் 900. சகாயராஜ் சபரியாய் குடும்பத்தினர் 2000. இருதயராஜ் பவுலின் மேரி குடும்பத்தினர் 500. பெரியநாயகசாமி பாத்திமா ஜென்சி குடும்பத்தினர் 1000. செபாஸ்டியான் சகாயப்பிரியா குடும்பத்தினர் 1000. பீட்டர் போர்ஷியா குடும்பத்தினர் 1000. பாத்திமா மேரி குடும்பத்தினர் 100. அலெக்ஸ் பிரேம்குமார் நான்சி குடும்பத்தினர் 400. லாரன்ஸ் மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் 1000. ஜோ குழந்தை செசில் குடும்பத்தினர் 1000. பல்தசார் வென்னரசி குடும்பத்தினர் 500. அமலதாஸ் ஜான்சியா மேரி குடும்பத்தினர் 1000. எட்வின் சுபா குடும்பத்தினர் 1000. பொறுமை ராய சுஸ்லா மேரி குடும்பத்தினர் 500. பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் ரூபாய் 1000. கரோலின் மேரி குடும்பத்தினர் 1000. சகாயராஜ் கரோலின் கொம்பூதி இவர்கள் 1000. சுந்தரமூர்த்தி குடும்பத்தினர் 500. அம்ப்ரோஸ் அக்ஸிலியா குடும்பத்தினர் 1000. பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் 2 நபர்கள் தலா 500 தந்திருக்கிறார்கள். வாசுகி ராஜகோபால் குடும்பத்தினர் 1000. செங்குட்டுவன் செந்தமிழ் செல்வி குடும்பத்தினர் 1100. சார்லஸ் கார்மில் ரூபாய் 5000. KS அந்தோணிசாமி ஆசிரியர் நேசமணி ரூபாய் 1000. இயேசுபாலன் கரோலின் ரூபாய் 1000. பேசில் ரூபாய் 500. அருள்தாஸ் ரேவதி ரூபாய் 500. இயேசுராஜ் அமலோர்ப்பு மேரி ரூபாய் 1000. சின்னப்பன் சந்தன மேரி ரூபாய் 500. சின்னப்பராஜ் அக்ஸிலியா ரூபாய் 1000. பாஸ்கர் ஆலன் ரூபாய் 500. சின்னப்பராஜ் சுதா ரூபாய் 1000. பெயர் சொல்ல வேண்டாம் என்று ரூபாய் 1000. பாஸ்கர் திவ்யா ரூபாய் 1000. அற்புதமேரி ரூபாய் 1000. பெயர் சொல்ல வேண்டாம் என்று ரூபாய் 1100. அன்னதானத்திற்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே போல திருவிழாவிற்காக சிறப்பு உபயம் செய்திருக்கின்றவர்கள் நோட்டீஸ் உபயமாக திரு பவுல் ஜெயக்குமார் அருள் ஜீவா ரூபாய் 10,000. தேர் மின் அலங்காரம் செய்வதற்காக சின்னப்பராஜ் சுதா ரூபாய் 5000. சகாயராஜ் டெய்சி கில்டா மேரி ரூபாய் 5000. இயேசுதாஸ் ஜூலியட் ரூபாய் 5000. தேருக்கு பூ அலங்காரம் செய்ய அருமைதாஸ் டெய்சி ரூபாய் 5000. வனத்தையன் செல்வமேரி ரூபாய் 5000. போஸ்டர் உபயம் வரப்பிரசாதம் பிரான்சிஸ் மேரி ரூபாய் 1500. மேல உபயமாக இயேசுதாஸ் வேளாங்கண்ணி ரூபாய் 500. ஜேம்ஸ் செல்வமேரி குடும்பத்தின் ரூபாய் 500. சகாயராஜ் பவுலின் ரூபாய் 5000. வெடி உபயமாக பிரிட்டோ ஜெகநாதன் சந்தனமேரி குடும்பத்தினர் ரூபாய் 5000. பீடப்பூ அலங்காரத்திற்காக மோசஸ் கொன்சிலியா ரூபாய் 2500. ஆரோக்கியசாமி உபகாரம்மாள் ரூபாய் 3000. உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல திருவிழா வரி தந்தவர்கள், உபயம் செய்தவர்கள், இன்னும் இந்த விழா சிறப்புற நடைபெற வேண்டும் என்று உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இது நம்முடைய பங்கு. நம்முடைய பங்கு விழாவில் நமக்கும் பங்கு இருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் இந்த பங்கு விழாவை கொண்டாடுவதற்கு நாம் உதவி செய்திருக்கின்றோம் என்ற நிலையில் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் சிறு குண்டூசி எடுத்து தந்திருந்தாலும் அது பேர் உதவிதான். எனவே இந்த விழா சிறப்புற உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி நிறைவு பெற்றவுடன் தேர் தயாரான உடனடியாக சுரூபம் தேரில் ஏற்றப்பட்டு மந்திரிக்கப்படும். எனவே அனைவரும் தயவு செய்து ஒரு 10 நிமிடம் பொறுத்திருந்து தேர் மந்திரித்து புறப்பட்டதற்கு பிறகு நீங்கள் வீடு செல்லலாம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் மறையுறையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதியிருக்கின்றவர்கள் ஆரோக்கிய சாரால், செசில் டெய்சி, தியா, ஷீலா ரூபி. அவர்களிலிருந்து 3 பேருக்கு இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள்.
ஷீலா ரூபி, ஆரோக்கிய சாரால், டியா. நவ நாட்களில் தொடர்ந்து எல்லா நாளும் மேக்சிமம் அதிக நாட்கள் சரியான பதில் எழுதி மறையுரை கவனித்தவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு பரிசை முதன்மை குரு வழங்குவார்கள். ஹர்லினா, அருள் ஜாக்லின் மேரி, ஹெய்லின் கிறிஸ்டினா, தியா ஞான சௌந்தரி, ஆரோக்கிய சாரால். இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை பங்கு திருவிழாவை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஜெயங்கொண்டம் மறைவட்ட அனைத்து குருக்கள் சார்பிலே திருவிழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், கரம் தட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி மன்றாட்டிற்காக எழுதி நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவா, புனித மார்ட்டினின் பாதுகாப்பால் காக்கப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஞானத்தின் அருள் அடையாளம் வழியாக நாங்கள் கட்டுப்பாட்டுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் புனித மார்ட்டினாரே உம்மை நாங்கள் போற்றுவோம். மாநகரின் ரோஜாவே உம்மை நாமம் புகழ்வோம். எங்கள் புனித மார்ட்டினாரே உம்மை நாங்கள் போற்றுவோம். மாநகரின் ரோஜாவே உம்மை நாமம் புகழ்வோம். மனிதருள் சிறந்த நல் மாணிக்கமே, மங்கா ஒளி தரும் தீபமே. மனிதருள் சிறந்த நல் மாணிக்கமே, மங்கா ஒளி தரும் தீபமே. உமக்கு கோடி நன்றி நாங்கள் சொல்லுகின்றோமே. உந்தன் வழியில் வாழ நாங்கள் ஆசிக்கின்றோமே. உமக்கு கோடி நன்றி நாங்கள் சொல்லுகின்றோமே. உந்தன் வழியில் வாழ நாங்கள் ஆசிக்கின்றோமே. வாழ்கவே, 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 வாழ்கவே. எங்கள் புனித மார்ட்டினாரே உம்மை நாங்கள் போற்றுவோம். மாநகரின் ரோஜாவே